எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பிரபாகரன். இப்போது சோஷியல் மீடியாவுக்குள்ளே போனால் ஒரு விஷயம் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. ரஜினி இஷ்யூ. நமக்கு எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு நடிகர். இன்ன வரைக்கும் வயசாயும் இன்ன வரைக்கும் திரையுலகில் ஒரு மாசு இடத்துல இருக்கார். அது யாரும் மறுக்க முடியாது. அவர் ஒரு டைமில் அரசியலுக்கு வரேன்னு சொன்னார். அப்புறம் அவரோட உடல்நலம் கருதி நான் வரலன்னு சொல்லிட்டார். ஓகே, அவங்க ஃபேன்ஸ் வந்து பெருசாக எடுத்துக்கல. அவருக்கு பிடிக்கும், அரசியல் வந்தால் தான் பிடிக்கும், அரசியல் வந்தால் தான் பிடிக்காதுன்னு கிடையாது. அவரோட ரசிகர்களுக்கு அவர் பிடிக்கும், இன்னொரு கொண்டாடிட்டு தான் இருக்காங்க. ஸோ அரசியல் மேடைக்கு போனீங்கன்னா உங்களோட அரசியல் கருத்தை பேசுங்க, உங்களோட அரசியல் கொள்கையை பேசுங்க. நீங்கள் அரசியலுக்கு வந்து என்னென்ன பண்ண போகிறீங்க அதை பற்றி பேசுங்க. அதை விட்டுட்டு அந்த இடத்துல வந்து ஒருத்தரை உயர்த்தி காட்டுறதுக்காக இன்னொருத்தரை வந்து தாழ்த்தி பேசுறது, ஒருத்தருக்கு மேலே உள்ள விசுவாசத்தினால இன்னொருத்தரை வந்து தாழ்த்தி பேசுறது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும்? உங்களுக்கு பிடிக்குமா? கொண்டாடுங்க. அதுக்காக எதுக்கு இன்னொருத்தரை நீங்கள் அவரை பிடிக்குன்றதுக்காக இன்னொருத்தரை போட்டு அடித்தேன்னா அது எந்த விதத்தில் நியாயம்? நீங்களே சொல்லுங்கள். உங்களோட அரசியல் கருத்தை பேசுங்க, அதை தவிர மற்ற எல்லாத்தையும் பேசுகிறீங்க. இப்போது அதே மாதிரி இப்போ யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும், எனக்கு அவங்க மேலே ஒரு சின்ன வருத்தம் இருக்குது. யாருமே எந்த விஷயத்தையுமே வந்து இப்போது ஃபஸ்ட்டு அது என்ன, அது எதில் உண்மைத்தன்மை இருக்குன்னு கவனிக்கிறதே கிடையாது. அது என்ன சொல்ல வராங்க எதுவுமே யோசிக்கிறது இல்லை. கமெண்ட்டுக்குள்ளே போனால் அடிச்சுக்கிறாங்க. கமெண்ட்டில் அவ்வளோ அவதூறு வார்த்தை, அவ்வளோ வேர்ட்ஸ் வந்து படிக்க முடியல. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப தரத்தாழ்ந்த வார்த்தைகளை பேசுகிறாங்க கமெண்ட்ஸில். இப்போது இங்கே எப்படி இருக்குன்னா, இந்த உலகத்தில் உங்களுக்கு பிடிச்ச பர்சன் மட்டும்தான் நல்லவங்க, மற்ற எல்லாரும் கெட்டவங்க. உங்களை எதனா சொல்லிட்டாங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு கெட்டவங்களாகிறாங்க, அவங்க வந்து உங்களுக்கு தீய சக்தி ஆகிடுறாங்க. ஸோ நீங்கள் மட்டும்தான் தூய சக்தி. மற்ற இந்த உலகத்தில் எல்லாமே தீய சக்தி தானே. ஏன்னா ஒரு விஷயம் வருதுன்னா அதில் எது நல்லது எது கெட்டதுன்னு ஆராயுங்க. அது எதுவுமே இல்லாமல் ஓகே அது நம்ம கட்சி நம்ம சப்போர்ட் பண்ணணும், அவங்க தப்பே பண்ணியிருந்தாலும் நம்ம சப்போர்ட் தான் பண்ணணும் அப்படின்னா அது எந்த விதத்தில் கரெக்டாக இருக்கும்? நீங்களே சொல்லுங்கள். தப்பு பண்ணால் யாராக இருந்தாலும் தப்பு பண்ணால் தப்பு தான். அப்போ தான் தப்பு குறையும். அதை விட்டுட்டு அவங்க எது சொன்னாலும் ரைட் 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 ரைட்னு சொன்னீங்கன்னா